வணக்கம். இது உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் இன்று பாரிய போராட்டம். நாட்டு மக்களுக்காக நாளை உரையாற்றவுள்ள ஜனாதிபதி. ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். சொத்துக்காக தந்தையை கொலை செய்த மகன். காசா போரில் 100க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் சாவு. பங்களாதேஷை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான். தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டமானது அரை மணித்தியாலங்கள் வரை முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச விசாரணை தேவை, இழப்பீடுகள் வேண்டாம், எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படையை சேர்ந்த ஒருவர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் இலங்கை கடற்படையை சேர்ந்த ரத்நாயக்க என்பவர் ஆவார். இதன்போது 10 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுவைமடி படகை கைது செய்ய காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து சென்ற கடற்படையினர் இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலிலேயே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 10 பேரும் மீனவர்கள் வந்த படகும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருக்கோணேஸ்வரம் ஆலயத்துக்கு அண்மையில் முன்னெடுக்கப்படும் கசிப்பு விற்பனை தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் அறிக்கை ஒன்றின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: திருகோணமலை திருக்கோணேஸ்வரத்துக்கு அண்மையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பெட்டி கடையொன்று கசிப்பு விற்கப்பட்டமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்விடயம் சைவ மக்களுக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் தரும் செய்தியாகும். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கடைகளை அகற்றுமாறு சைவ நிறுவனங்கள் தொடர்ந்து வேண்டுதல் விடுத்த போதும் இதுவரை எவரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. தங்களிடமும் இவ்விடயம் தொடர்பாக முறையிட்ட போதும் இதுவரை பயன் கிட்டவில்லை எனவும், புனிதமான வரலாற்று தலம் அருகே இவ்வாறான சம்பவம் நடைபெறுவது அருவருக்கத்தக்க செயலாகும். எனவே தாங்கள் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த உடன் பெட்டி கடைகளை நீக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்காக விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விசேட உரையானது நாட்டில் உள்ள அனைத்து லத்திரனியல் ஊடகங்களின் வாயிலாகவும் ஒளிபரப்பப்பட உள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்பென இந்திய செய்திகள். கேரள மாநிலம் கொச்சியில் ஏர் இந்திய விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பயணியை அதிகாரிகள் கைது செய்தனர். கொச்சியில் இருந்து ஏர் இந்திய விமானம் இன்று லண்டனுக்கு செல்ல இருந்த நிலையில் அதற்குள் வெடிகுண்டு இருப்பதாக மும்பையில் உள்ள விமான சேவை கட்டுப்பாட்டு அறைக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்து வெடிகுண்டு கண்டறியும் குழுவினர் விமானம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகப்படும்படியான எந்த பொருளும் கிடைக்காததால் விமானத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் உண்மைக்கு புறம்பானது என தெரிய வந்துள்ள நிலையில் குறித்த விமானம் லண்டன் நோக்கி புறப்பட்டு சென்றது. இதன்போது விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பயணியை அதிகாரிகள் கைது செய்தனர். தமிழக சட்டசபையின் இன்றைய அவை கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி அதிமுக உறுப்பினர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றதை அடுத்து சபாநாயகரின் உத்தரவுக்கு அமைய அதிமுக உறுப்பினர்களை அவை காவலர்கள் வெளியேற்றியுள்ளனர். அவை மாண்பு மதிப்பை குறைக்கும் வகையில்
அதிமுக செயல்படுகின்றமை என்பவற்றை கண்டித்ததோடு நினைப்பதை எல்லாம் பேசுவதற்கு இது பொதுக்கூட்ட மேடை அல்ல எனவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அரசியலாக்குகிறார்கள் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இதையடுத்து இன்று ஒருநாள் சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் சொத்துக்காக தந்தையை மகனை காரையேற்றி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரையை சேர்ந்தவர் கருப்பசாமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஆளந்தா எனும் கிராமத்தில் 80 வயதான கருப்பசாமிக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் உள்ளது. அதை விற்ற முதியவர் கருப்பசாமி அதிலிருந்து வந்த 24 லட்சம் ரூபாவை சின்னத்துரையின் 2 மகன்களின் வங்கி கணக்கில் வைப்பு செய்ததாக கூறப்படுகின்ற நிலையில் மகன்கள் பெயரில் வங்கியில் போடப்பட்டுள்ள பணத்தை எடுத்து கொடுக்குமாறு தந்தை கருப்பசாமியிடம் சின்னத்துரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அது தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் தோட்டத்திற்கு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த தந்தை கருப்பசாமி மீது சின்னத்துரை காரை மோதிவிட்டு கொலை செய்தமை போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். பலஸ்தீன பத்திரிகையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காசாவில் இடம்பெற்று வரும் போரில் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் 13 செய்தி நிறுவனங்களை சேர்ந்த சுமார் 50 பத்திரிகையாளர்கள் அடங்கிய குழு களத்திற்கு சென்று 4 மாதங்களாக மேற்கொண்ட விரிவான விசாரணையில் மேற்கண்ட தகவல் வெளியாகியுள்ளது. பத்திரிகையின் அடையாள அட்டை அணிந்திருந்தும் அவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதும் இதன் போது தெரிய வந்துள்ளது. பத்திரிகை சுதந்திரம் மீதான வெளிப்படையான தாக்குதல் இது என பத்திரிகையாளர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் பத்திரிகையாளர்களை தாக்க வேண்டும் என்கின்ற முனைப்புடன் தங்கள் நாட்டு ராணுவம் செயல்படவில்லை என்றும் ஹமாஸ் படைகள் இருப்பிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ள வான்வெளி தாக்குதல்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தீவிரமடையும் போரால் பாலஸ்தீனத்தில் 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர்களின் குடும்பத்தினர் பலரும் இப்போரில் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். கள ஆய்வில் இஸ்ரேல் ராணுவம் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை உறுதி செய்ய முடிந்ததாகவும் ஒரு சில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரித்தானிய இளவரசி அன்னி சிறு காயங்கள் மற்றும் மூளை அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. நேற்று மாலை குளோசெஸ்டர்ஷயரில் உள்ள எஸ்டேட்டுக்கு அவசர உதவி குழுவினர் அழைக்கப்பட்டு அங்கிருந்த இளவரசி அன்னிக்கு முதலுதவி அளித்த பின்னர் சவுத்மீட் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இளவரசிக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பில் பக்கிங்ஹாம் அரண்மனை வட்டாரம் இதுவரையில் எதுவும் தெரிவிக்கவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். உலகக்கிண்ண T20 தொடரின் சூப்பர் 8 சுற்றில் பங்களாதேஷ் அணியை 8 ஓட்டங்களால் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்குகள் இழப்புக்கு 115 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் அதிகபட்சமாக ரஹ்மானுல்லா குர்பாஸ் 43 ஓட்டங்களை பெற்றுள்ளார். பந்து வீச்சு சார்பாக ரிசாட் ஹொசைன் 3 இலக்குகளை கைப்பற்றியுள்ளார். இதேவேளை ஆட்டத்தில் அடிக்கடி மழை குறுக்கிட்டதால் பங்களாதேஷ் அணிக்கு 19 பந்து பரிமாற்றங்களில் 114 என்ற வெற்றி இலக்கு டக்வர்த் லூயிஸ் முறைப்படி நிர்ணயிக்கப்பட்டது. வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் அணி 17.5 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 105 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பங்களாதேஷ் அணி சார்பில் லிட்டன் தாஸ் ஆட்டமிழக்காமல் 54 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்து வீச்சில் நவீன் உல் ஹக் மற்றும் ரஷீத் கான் ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதன்படி 2024 உலகக்கிண்ண T20 தொடரின் அரையிறுதிக்கு இந்தியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் தெரிவாகியுள்ள நிலையில் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளும் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உபாதையால் அவதிப்பட்டு வருகின்ற பிரித்தானியாவின் அண்டி மரே கிராண்ட் ஸ்லாம்
ஆட்டங்களில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் விளையாடுவதில் இருந்து பின்வாங்க போவதில்லை என சாம்பியன் டென்னிஸ் வீரரான ஆண்டி மரே தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் ஆண்டி மரே கடந்த புதன்கிழமை ஆஸ்திரேலியாவின் ஜோர்டன் தாம்சனுக்கு எதிரான குயின்ஸ் டென்னிஸ் போட்டியில் விளையாடியிருந்தார். இப்போட்டியின் போது முதுகுத்தண்டு உபாதையால் அவதிப்பட்டு போட்டியை தொடர முடியாது விலகிக் கொள்ள நேரிட்டது. தற்போது 37 வயதாகும் ஆண்டி மரே சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் முதல் நிலை வீரராக திகழ்ந்து வரும் நிலையில் 3 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள், ஒலிம்பிக்கில் 3 தங்கம் அடங்கலாக 4 பதக்கங்களை வென்றுள்ளார். இவ்வாறு சர்வதேச டென்னிஸ் அரங்கில் புகழ்பெற்ற வீரராக உள்ள மரே தனது டென்னிஸ் வாழ்க்கையை சிறப்பாக முடிப்பதற்கு உறுதியெடுத்துள்ளார். தனது சொந்த மண்ணில் விளையாடப்படும் விம்பிள்டனில் தனது ரசிகர்களுக்காக சிறப்பாக விளையாட உள்ளதாகவும் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பமாகும் விம்பிள்டனில் தனது மூத்த சகோதரரான ஜேமி மரேவுடன் ஆடவர் இரட்டையரில் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இரவு நேர செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.